வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். iQOO 9 சீரிஸ்ல இருந்து ஒரு 3 மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் iQOO 9 ப்ரோக்கான ரிவ்யூ நம்ம சேனலில் ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை பார்க்கலன்னா அதை பார்க்கறதுக்கான லிங்க் இங்கே இருக்குது. கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பதிவில் நம்ம iQOO 9 சீரிஸ்லேருந்து வந்த இன்னொரு மொபைல் ஃபோன் கிட்டத்தட்ட ஒரு பட்ஜெட் ஃப்ளாக்ஷிப்னே சொல்லலாம். ஸோ அந்த வேளையில் அவங்க 30,000 கிட்ட அவங்க லான்ச் பண்ணியிருக்கிற மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா iQOO 9 SE. ஸோ இந்த பதிவில் இந்த iQOO 9 SE மொபைல் ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலினுடைய முழு விமர்சனத்தையும் நம்ம பார்த்துருவோம். எல்லா iQOO மொபைல் ஃபோன்ஸ் மாதிரியும் இந்த பாக்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு கார்பன் ஃபைபர் டெக்ஸ்டரோட சைடில் இந்த சைட் கட்டிங் மாதிரி ஒன்று இருக்குது. உள்ளே திறந்தோடனே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஒரு ஃப்ளாப் இருக்குது. ஸோ அந்த ஃப்ளாப்புக்குள்ளே யூசர் மேனுவல்லாம் வச்சுருக்காங்க. அதை எடுத்துகிட்டு பார்த்தோம் அப்படின்னா கீழே வந்து iQOO 9 SE மொபைல் ஃபோன் இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட வந்திருக்கிற கலர் பார்த்தீங்க அப்படின்னா சன்செட் சியரா 12GB மற்றும் 250GB வேரியன்ட் நம்மக்கிட்ட வந்திருக்கு. மொபைலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டிபியூ ஜெல் கேஸ் இருக்குது. ஆக்சுவலாக iQOO 9 SEயில் இந்த டிபியூ ஜெல் கேஸ்னுடைய குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி அவங்க எல்லா மொபைல் ஃபோன்லையும் பண்ணியிருந்தாங்கன்னு நல்லா இருக்கும்னு நினச்சேன். பட் பழையபடி அதே குவாண்டம் கேஸ் தான் இந்த OnePlus 9 SEலையும் கொடுத்துருக்காங்க. 65W ஃப்ளாஷ் சார்ஜர், USB Type-C கேபிள் மற்றும் ஒரு 3.5mm to USB Type-C அடாப்டர். இந்த மொபைலினுடைய பேக் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. பட் இந்த மொபைலோடைய டிசைனை பார்த்த உடனே எனக்கு வந்து இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு. கூர்ந்து கவனிச்சோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த டிசைன் மட்டும் இல்லை, இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா iQOO 7 தான். அதே iQOO 7 லைட்டாக கொஞ்சம் ப்ராசஸரை மாற்றி ஒரு 100 mAh பேட்டரி இன்க்ரீஸ் பண்ணி iQOO 9 SE அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறாங்க. ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கம்பேரிசனில் நீங்களே பாருங்களேன், கிட்டத்தட்ட 2 மொபைல் ஃபோனுமே சேம் தான். இப்போயும் iQOO 7 அவைலபிளாக இருக்குது. 30,000 உங்களுக்கு Snapdragon 870 போதும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் iQOO 7 வாங்கலாம். இல்லை Snapdragon 888 ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த iQOO 9 SE வாங்கலாம். அவ்வளோதான், இந்த இரண்டுத்துக்கும் அவ்வளோதான் வித்தியாசம், வேறு எந்த வித்தியாசமும் கிடையாது. 196 கிராம் வெயிட், 8.4mm திக்னஸ். மொபைலினுடைய கீழ்ப்புறத்தில் ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக டூயல் ஸ்பீக்கர்ஸ் இதில். USB Type-Cக்கான ஒரு போர்ட், நாய்ஸ் கேன்சலிங் மைக், ஒரு சிம் கார்டு ட்ரே. இந்த சிம் கார்டு ட்ரேல டூயல் சிம் கார்டு நீங்கள் போட்டுக்கலாம். SD கார்டுக்கான சப்போர்ட் கிடையாது. மேல்புறத்தில் ஒரு நாய்ஸ் கேன்சலிங் மைக் இருக்குது. ஒரு சைடில் வால்யூம் பட்டன் மற்றும் பவர் பட்டன். இந்த பவர் பட்டனில் சின்ன ஒரு டெக்ஸ்சர் கொடுத்துருக்காங்க. இன்னொரு சைடில் ஒன்றும் கிடையாது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவும் அக்யூரேட்டாகவும் இருக்குது. ஃபேஸ் அன்லாக்குமே டிபெண்டபிளாக இருக்குது. டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்னுடைய எஃபெக்ட் தெறிக்க விடுதுன்னு சொல்லலாம். தண்ணி ஏதாச்சும் பட்டுச்சு அப்படின்னா, அதாவது ஸ்பிளாஷ் ப்ளஸ் டஸ்ட் ப்ரூஃப்கான ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மக்கிட்ட இருக்கிற கலர் வேரியண்ட்டுடைய பேர் பார்த்தீங்கன்னா சன்செட் சியரா. இது தவிர ஸ்பேஸ் ஃபியூஷன் சொல்லிட்டு ஒரு பிளாக் கலரும் அவைலபிளாக இருக்குது. இந்த கலரில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் கிரேடியண்ட்டில் உங்களுக்கு வந்து போகிறது கொஞ்சம் லைட்லாம் பட்டு பார்க்குறப்போ வித்தியாசமாகவே இருக்கும். இந்த ஸ்க்ரீனுடைய சைஸ் 6.62 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் கொண்ட இந்த பேனல் பார்த்தீங்கன்னா ஒரு HDR சப்போர்ட்டட் AMOLED பேனல். இதுக்கான ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கார்னிங் கிளாஸ் மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு கம்பெனி ஸ்காட் சென்சேஷன் சொல்லிட்டு அந்த கம்பெனிலேருந்து கிளாஸ் கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. MEMC டெக்னாலஜி இதில் கொடுத்துருக்காங்க. பட் எல்லா iQOO மொபைல் ஃபோன்லையும், அதாவது உங்கள் ஃப்ளாக்ஷிப் சீரிஸில் சொல்கிற ஒரு விஷயம் இந்த மொபைல் ஃபோன்லையும் சொல்கிறாங்க. டிஸ்பிளேக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து ஒரு சிப்பு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறாங்க. இது வந்து கண்டிப்பாக ஒரு மார்க்கெட்டிங் கிம்மிக் தான். எல்லா மொபைல் ஃபோன்லேயுமே டிஸ்பிளேக்கு கண்டிப்பாக ஒரு ஐசி இருக்குங்க. ப்ராபப்ளி இந்த டிஸ்பிளேல அவங்க யூஸ் பண்ணியிருக்க அந்த ஐசி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஐசியாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி இன்னொரு விஷயம், iQOO 7 ரிவ்யூவில் நான் சொல்லியிருந்தேன் 4D லீனியர் மோட்டர் இருக்குது அப்படின்னாங்க. அதுவும் வந்து ஒரு மார்க்கெட்டிங் விஷயம் தான். நீங்கள் சயின்ஸ்லாம் இதில் பெருசாக தெரியணும்னு அவசியம் கிடையாது. 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் புக் எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு D அப்படின்னா டைமென்ஷன் 3 டைமென்ஷன் தான். XYZ 3 டைமென்ஷன் தான். 4வது டைமென்ஷன் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஐன்ஸ்டீன் சொன்ன ஒரு விஷயம். டைமை வந்து 4 டைமென்ஷனாக கொண்டாடுவாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கணக்கு பண்ணி பார்த்தோம்னா இவங்க 4D 5D இதெல்லாம் சொல்கிறது வந்து ஒரு சும்மா ஒரு பேத்தல் தான். பட் வைப்ரேஷன் மோட்டர் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குது, அதுதான் முக்கியம். சரி, நம்ம டிஸ்பிளேக்கு திருப்பி வந்தோம்னா இந்த டிஸ்பிளே AMOLED பேனலுங்கிறதுனால அதோடைய கான்ட்ராஸ்ட் லெவல்ஸ் மற்றும் இந்த பிளாக் ஏரியாஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பாக இருக்குது. பிரைட்னஸுமே நல்லா இருக்குது. வியூவிங் ஆங்கிள்ஸ் நல்லா இருக்குது. கலர் ரீப்ரொடக்ஷன் பர்ஃபெக்டாக இருக்குது. கேம் விளையாடுறதுக்கும் சரி, நீங்கள் ஏதாச்சும் படம் பார்க்குறதுக்கு இல்லை வாசிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த டிஸ்பிளே ஒரு அருமையான டிஸ்பிளேயாக உங்களுக்கு அமையும். ஓகே, பின்புறத்தில் நம்ம கேமரா பற்றி நம்ம பார்ப்போம். 48 மெகா பிக்சலுக்கான மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. 13 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா. இதுதான் உங்களுக்கு மேக்ரோ சென்சரும் கூட. 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ சென்சரை கூட ஒரு விதத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். இவங்க டெப்த் சென்சர் கூட கிடையாது, 2 மெகா பிக்சல் மோனோ சென்சர் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக இது வந்து 100% தேவையில்லாத ஒரு 3வது ஓட்டை தான். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா,
சின்ன அந்த பொட்டு நாச்சுக்குள்ள கொடுத்துருக்காங்க. கேமரா யூஐல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் தான் இருக்கு. வீடியோ கேப்பபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் 4K வீடியோஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்டெபிலைசேஷன். ஸ்டாண்டர்ட் ஸ்டெபிலைசேஷன் பார்த்தீங்கன்னா 4K வீடியோஸுக்கே ஒர்க் ஆகும். ஆனால் 30 FPS மட்டும்தான். அல்ட்ரா இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் அப்படிங்கிறது ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் பிளஸ் எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ரெண்டுமே சேர்ந்து ஒர்க் ஆகுறது. உங்களுக்கு 1080p வீடியோஸ் 60 FPS வரைக்கும் உங்களுக்கு ஒர்க் ஆகுது. ஃபோட்டோஸ்னுடைய குவாலிட்டி, கலர் ரீப்ரொடக்ஷன் ரொம்பவே நேச்சுரலாக இருக்கு. லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இமேஜினுடைய ஷார்ப்னஸ் மற்றும் டீடைல்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. ரொம்ப கூர்ந்து கவனிச்சோம் அப்படின்னா எட்ஜில் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் தெரியுது. டைனாமிக் ரேஞ்ச் நல்லா பண்ணியிருக்காங்க. லோ லைட் மோட்ஸ்லையுமே பலவிதமான மோட்ஸ், இதில் இன்ட்ரெஸ்டிங்கான மோட்ஸ்லாம் இருக்குது. எல்லாமே நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். லோ லைட்டுடைய பெர்ஃபார்மன்ஸ், அதுவும் முக்கியமாக நைட் மோடில் இந்த மொபைல் ஃபோனில் கலர் ரீப்ரொடக்ஷனும் சரி, அந்த எக்ஸ்போஷனும் சரி நல்லாவே பண்ணியிருக்காங்க. 13 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் சூப்பராக இருக்குது. ரொம்ப ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட்னஸ் தெரியும். ஆனால் அதே சென்சர் தான் மேக்ரோவுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மேக்ரோ ஃபோட்டோஸ்லாம் பாருங்கள் எவ்வளோத்துக்கு அருமையாக இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். ஒரு சாதாரண ஒரு 2 மெகா பிக்சல் கேமரால இருக்கக்கூடிய மேக்ரோ ஃபோட்டோஸ்க்கும் இந்த மாதிரி ஒரு நல்ல சென்சர்ல இருக்கக்கூடிய ஒரு மேக்ரோ ஃபோட்டோஸ்க்கும் எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கு அப்படின்னு உங்க கண் கூட நீங்களே பார்க்க முடியும். போர்ட்ரைட் மோட்ஸ்ல ஏஜ் ரிடக்ஷன் மற்றும் பேக்ரவுண்ட் பிளரிங் நேச்சுரலாகவும் இருக்கு. போர்ட்ரைட்ஸ் பார்க்கிறதுக்கும் நல்லா பிளசண்டா இருக்கு. ஃப்ரண்ட் கேமரா இருக்கக்கூடிய ஃபோட்டோஸும் பார்த்தீங்க அப்படின்னா ரியர் கேமராக்கும் ஃப்ரண்ட் கேமராக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒயிட் பேலன்ஸ் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிறதுனால ஸ்கின் டோன்ஸ் மற்றும் கலர் ரீப்ரொடக்ஷன் எல்லாமே ஃப்ரண்ட் கேமராலையுமே நல்லா இருக்கு. இந்த ஹார்ட்வேரை பற்றி பார்த்தோம்னா இங்கே தான் இந்த iQOO 7க்கு இருக்கக்கூடிய இங்கே மேஜர் டிஃப்ரென்ஸ் இங்கே இருக்குது. iQOO 9 SEயில் வந்து Snapdragon 888 யூஸ் பண்ணியிருக்காங்க. அருமையான ஒரு ப்ராசஸர். RAM 8GB மற்றும் 12GB வேரியன்ட் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இன்டர்னல் ஸ்டோரேஜ் 128 மற்றும் 256GB வேரியன்ட்ல உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. UFS 3.1 யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமிங் விளையாடுறதுக்கு உண்மையிலே ஒரு அருமையான மொபைல் ஃபோன். கேம் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய கேமோட கிராஃபிக்ஸாக இருக்கட்டும், அந்த ஃப்ரேமுடைய ஸ்மூத்னஸாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்பவே அருமையாக இருக்குது. அதோட சேர்த்து இந்த டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸோட எஃபெக்ட்ல நம்ம பார்க்குறப்போ கேமிங்க்குன்னே பண்ண ஒரு மொபைல் ஃபோன் மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. ரொம்ப நேரம் நீங்கள் கேம் விளையாண்டாலுமே இந்த மொபைல் ஃபோனில் ஹீட்டிங் பிரச்சனை அவ்வளோவா கிடையாது. லிக்விட் கூலிங், வேப்பர் சேம்பர் இந்த மாதிரி டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அதிகமாக அவங்க சொன்னாலுமே ஆக்சுவல் ரியல் லைஃப் யூசேஜில் இதெல்லாம் ஒர்க் ஆகி ஹீட் ரொம்பவே கண்ட்ரோலில் இருக்குது. த்ராட்டிலிங் அதிகமாக கிடையாது. மொபைலுடைய யூஐ ஃபன் டச் ஓஎஸ்னுடைய 12 வெர்ஷனில் ரன் ஆகிட்டு இருக்கு. அது வந்து ஆண்ட்ராய்ட் 12 மேலே ரன் பண்ணப்பட்ட ஒரு ஸ்கின். எக்கச்சக்கமான ப்ளோட்வேர்ஸ் எப்பயும் போல இந்த பேஜில் பார்க்கக்கூடிய முக்கால்வாசி அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ளோட்வேர் தான். உங்களுக்கு பிடிக்காத ப்ளோட்வேரை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் அன்இன்ஸ்டாலும் பண்ண முடியாது. பட் ப்ளோட்வேரை தாண்டி பார்த்துட்டோம் அப்படின்னா எனக்கு இந்த இப்போ வரக்கூடிய அந்த லேட்டஸ்ட் கலர் ஓஎஸை விட ஃபன் டச் ஓஎஸ்னுடைய விஷுவல் டிசைன் கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். எங்கேயுமே கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆட்ஸ், நோட்டிஃபிகேஷன்ஸ், ரெக்கமெண்டேஷன்ஸ் இதெல்லாம் கிடையாது. இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ், இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸாக இருக்குது. அந்த ஃபீச்சர்ஸ்லாம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சு நமக்கு யூஸ் பண்ணுறதுக்குமே ஈஸியாக இருக்குது. இப்போ இந்த iQOO 9 SE மொபைல் ஃபோனில் 4500 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு பாக்ஸுக்குள்ளே 65 வாட் சார்ஜர் இருக்குது. என்னுடைய சார்ஜிங் டெஸ்ட்டில் இந்த மொபைல் ஃபோன் வந்து 49 மினிட்ஸ்க்குள்ளே ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சு. ஒன்ஸ் சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா 1.5 நாளுக்கு மேலே இந்த மொபைல் ஃபோன் தாராளமாக தாக்கு பிடிக்கும். 2ஆம் நாள் கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15% ஒரு 10% வரைக்கும் எனக்கு பாக்கி ரிமைனிங் இருந்தது. ஸோ இந்த மொபைல் ஃபோன் இவ்வளோ அம்சங்கள் இருக்கக்கூடிய இந்த மொபைல் ஃபோன் வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா இதோடைய விலை ரொம்ப காம்படிட்டிவாக லான்ச் பண்ணியிருக்காங்க. 8GB மற்றும் 128GB வேரியண்ட்டுடைய விலை 33,990, 12GB மற்றும் 256GB வேரியண்ட்டுடைய விலை 37,990. இப்போ வந்து ஐசிஐசிஐலேருந்து ஒரு ஆஃபர் 3000 ரூபாய்க்கான டிஸ்கவுண்ட் வேறு ஆஃபர்லாம் ஓடிட்டு இருக்கு. அந்த ஆஃபர்லாம் கழிச்சு பார்த்தா 31,000 ரூபாய்க்கு வருது. இந்த விலைக்கு இந்த மொபைல் ஃபோன் ஒரு டாப் எண்ட் மொபைல் ஃபோன் Snapdragon 888 ப்ராசஸரோட கிட்டத்தட்ட எல்லா அம்சங்களும் கொண்ட இந்த மொபைல் ஃபோன் கேமராவாக இருக்கட்டும், டிஸ்பிளேயாக இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், பேட்டரியாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே ஒரு திருப்திகரமான பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு மொபைல் ஃபோன் இந்த iQOO 9 SE. இந்த மொபைல் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது வாங்குறதுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்குமாறு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Giri